வணக்கம், வெல்கம் டு ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷனல் குக்கிங் வீடியோஸ். நான் எனிமீஸ் வெஜ் கிச்சன், உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம். நமது பதிவு சிம்பிள் இன்க்ரீடியன்ட் ஷார்ட் டெமோ சுவையான சமையல். இப்போ நம்ம சேஞ்ச் ஆகிட்ருக்கோம். நம்ம அரிசியை தவிர்த்துட்டு தானியங்களில் உணவு எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு தகுந்தாப்பில் இன்றைக்கி ஒரு பதிவு மஞ்சள் சோளத்தை வச்சு கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய வகையில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மஞ்சள் சோளம் நமக்கு காய வச்ச சோளம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், பட்டாணி கடலையும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இது ஒரு டம்ளர் அளவு. நீங்கள் ஏதோ ஒரு அளவு, எந்த கப்போ டம்ளரோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 தடவை அலம்பிட்டு நல்லா தாராளமாக தண்ணி வச்சு 8 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ நீங்கள் சாயந்தரம் சொன்னால் காலையில் ஊற வைங்க, இல்லை காலையில் டிஃபனாக இருந்தால் நைட் ஊற வச்சுக்கலாம். அது 8 மணி நேரம் கழிச்சு தண்ணி நல்லா சுத்தமாக ஒட்ட வடிகட்டிடுங்க. அதுதான் முக்கியம். சுத்தமாக தண்ணி வடிகட்டிட்டு இப்போ நம்ம இந்த சோளம் ஓரளவுக்கு ஊறி இருக்கும். பார்க்க ரஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், கொஞ்சமாக, ஏன்னா சோளம் கொஞ்சம் ஹார்டான விஷயம்னால கொஞ்சமாக பிளேட் மூழ்கிற அளவுக்கு போட்டுட்டு வைப்பலில் ரன் பண்ணினா இது மாதிரி உதிரியாக பொலன்னு வந்துடும். நல்லா ஊறி 8 மணி நேரம் ஊறி இருக்கு இல்லையா, அதனால் பூ மாதிரி வந்துச்சு. இந்த அளவுக்கு நமக்கு போதுமானது. இப்போ இதை மாதிரி 2 தடவை நான் உடைச்சிருக்கேன்னா அந்த பிளேட் அளவுக்கு எடுத்ததுனால 2 தடவை அரைச்சிக்க கொஞ்சமாக. அப்போ தான் நமக்கு பிளேடு சேஃப்டி ஆகும். இப்போ இதுக்கு ஒரு பைண்டிங்காக ஒரு 20 ml பச்சரிசி அப்படியே ட்ரையாக நல்ல பச்சரிசி எடுத்திருக்கேன். இல்லை மாவு பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி அலம்பிட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நல்ல பச்சை தான் அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியும் இல்லைனாலும் நீங்கள் இட்லி அரிசி விட ஊற வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். நான் பேருக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டோம், அந்த அரிசியும் நொய்யையும். இப்போ நான் இப்போ டைரெக்டாக எந்த பாத்திரத்தை சேர்ப்போமோ அதை எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கேன். இது ஈயம் பூசின பித்தளை பாத்திரம். இதில் அப்படியே செய்வாங்க, அந்த காலத்தில் போகானின்னு சொல்லுவோம். இதுலேயே உப்புமா செய்வாங்க, நல்லா அடி பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதில் என்ன தாளிக்க போகிறோம், வரிசையாக கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு இது நல்லா தாராளமாக பெரிய ஸ்பூன் சேர்க்கலாம். இது காரத்துக்கு இது சிவப்பு மிளகாய் தான் காரம். ஸோ 2-3 சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பேருக்கு இவ்வளோன்னு சீரகம், கடுகு, இது தாளிப்புக்கு. இந்த பருப்பு அதிகமாக தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கருவேப்பிலை நல்லா தாராளமாக சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல், அதாவது ஒரு 5-6 பத்தை தேங்காய் துருவல் இருந்தால் போதுமானது, ரொம்ப தேவையில்லை. எண்ணெயில் நம்ம இப்போ இதை நல்லா தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு வதக்கிறதுனால நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸு கொடுக்குறீங்கனாலும் நம்ம அது வீணாக போகாமல் இருக்கும். இப்போ 1 டம்ளர் எடுத்துக்கோம் சோளம், அதுக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி எடுக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா நல்லா ஊற வச்சுட்டோம், பூ மாதிரி உதுத்துடும். ஸோ நிறையா தண்ணி இழுக்காது, அதனால் 2 டம்ளர். அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சால்ட்டு இழுக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே சமயம் அதிகமாகவும் போட்டுற வேணாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே இப்போ நம்ம இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா சோளத்தையும் இந்த அரிசி நொய்யையும் நம்ம எப்படி ரவை உப்புமாவுக்கு சேர்ப்போமோ அதை மாதிரி தண்ணி ஒரு பக்கம் கிளறணும், ஒரு பக்கம் கொஞ்சமாக சேர்த்துடணும். 2மா சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே தண்ணி எல்லாம் இழுத்துடும். பார்த்தீங்களா, எல்லா தண்ணியும் நல்லா இழுத்துச்சு. 2 அளவு தான், இதுக்கு மேலே இருந்தானா ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் இந்த அளவு போதுமானது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது மாதிரி ஈரத்துணி வச்சு ஒரு தட்டு, கரெக்டான அளவு, ஆவி இல்லை தண்ணி போகாத, உள்ளேயும் போட வெளியும் போகக்கூடாது, அது மாதிரி ஒரு தட்டை வச்சு மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சு அப்பப்போ நம்ம திறந்து கிளறினோம்னா நமக்கு அடி பிடிக்காது. கிளறாமல் விட்டோம்னா அடி பிடிக்கும். அந்த அடிக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடி பிடிக்கிறது நான் கொஞ்சமாக செஞ்சேன்ல, அதனால் நான் மூடி வைக்காமல் இன்றைக்கி வேறு மெத்தடில் செய்கிறேன். பாருங்கள், அதில் பாதி அளவு நான் எடுத்துட்டேன். அந்த கிளறின மாவில் பாதி எடுத்துகிட்டு மீதியை நான் குக்கரில் வச்சு எடுக்கிறேன். கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். இது அப்படியே மூடி வச்சேன்னா அடி பிடிச்சும். நான் இதை நான் 2-3 டெமோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா யாருக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த இதில் செய்யலாம். இப்போ நம்ம இதை குக்கரில் வச்சுட்டு 2 விசில் தான், ரொம்ப அதிகமான விசிலும் வேண்டாம், ரொம்ப அதிகமாக வேணால் 2 விசில் போதுமானது. 2 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு உப்புமா ரெடி ஆகிடும் பொலன்னு. இப்போ நம்ம இதை ஆற வச்சோங்க, கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல ப்ளெயினாக. அதில் பொடுசாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துருக்கேன், இல்லை கேரட் துருவல் சேர்க்கலாம், முட்டைக்கோஸ் சேர்க்கலாம். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணால் வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம், இல்லை ஒன்றுமே இல்லை, அப்படியே ப்ளெயினாக விட்டாலும் வெள்ளலாம். இதை நல்லா அப்போ கையால் பிசைஞ்சிட்டு நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தட்டிட்டு இது மாதிரி கரெக்டாக கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி இது மாதிரி வில்லை தட்டிக்கோங்க. வில்லை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு வகை. நம்ம இது நான் சொன்னேன் பச்சரிசி நான் 20 ml எடுத்திருந்தேன் இல்லையா, அதனால் நீங்கள் புழுங்கரிசி சேர்க்கலாம். அந்த 20 ml பதிலாக நான்
இதோட டாமினேஷன் வந்து சோளம் அதிகமாக இருக்கனால நான் நிறையா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் சோளம் கம்மியாக தெரியும்னா நீங்கள் ஈவனாக எடுக்கலாம். ஒரு சோளம் ஒரு அரிசி எடுக்கலாம். அது பச்சரிசியாக இருக்கலாம், புழுங்கல் அரிசியாக இருக்கலாம். புழுங்கல் அரிசியாக இருந்ததுன்னா ஊற வச்சு சுத்தமாக இதே மாதிரி தண்ணி வடிச்சிட்டு மிக்சியில் ரன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். ஆனால் நடுவில் வந்து கருப்படிக்கும். ஆனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம திருப்பி சும்மா திருப்பி போட்டுகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை எண்ணெய் விட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். மேலேயும் கீழே அப்படியே முருகலாக உள்ளே அப்படியே சாஃப்டாக நமக்கு பில்லலு சொல்லுவோம், அடை குட்டி குட்டி அடை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தா குழந்தைங்களுக்கு மேலே வந்து ஒரு துவையலோ ஒரு சட்னி கொடுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணும்போது நான் இது மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி ஆவியில் வச்சு எடுத்தேன். அது இன்னும் சூப்பராக இருந்தது. ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு குழந்தைகளுக்கு இதை மாதிரி கொடுக்கலாம், இல்லை லஞ்சுக்கு நீங்களும் எடுக்கலாம். ஸோ டயட் பண்ணும்போது நான் டயட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ட்ரென்த்தாக ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக நம்ம ஃபைபர் கண்டென்ட்டோட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இப்போ நம்ம அடுப்பில் 2 விசில் வச்சோம் பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்க்க அப்படியே மொத்தையாக அப்படியே முழுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆற ஆற அப்படியே பொலன்னு வந்துடும். ஸோ நமக்கு இந்த ஒரு சோளத்தை வச்சுட்டு நீங்கள் எப்படி 2-3 வகையாக செய்து கொடுத்துருக்கேன். செய்து பாருங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நன்றி. ஷேர் பண்ணுங்கள்.